friends, hi, hello, வணக்கம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்ல ஆல்ரெடி நம்ம சில விஷயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகுது இன்புட் டிவைசஸ் பற்றி. இன்புட் டிவைசஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அதே விஷயங்கள் தான் பார்க்க போகும். கீபோர்டு என்ன, மவுஸ்னா என்ன, எல்லாமே பார்க்க போகும். அண்ட் அதை தாண்டி ஒரு 10 இன்புட் டிவைஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் டிவைஸ், அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகும். பட் இன்புட் டிவைஸோட காமன் ஒர்க்கிங் என்ன, கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கறது, இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறது. ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிவைஸ் தான் இன்புட் டிவைஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் குவிக்காக பார்த்துக்கலாம். பட் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேள்வியில் இது என்ன, அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆர் ஆல் த இன்புட் டிவைசஸ் இல்லை அவுட்புட் டிவைசஸ்னு கேட்டு அந்த டேர்ம் நமக்கு தெரியாததுனால அது என்ன டிவைஸ்ன்னு நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இடங்களுக்கும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஏதாவது கேட்டு வச்சானுங்கன்னா அப்போ மேட்ச் பண்ணுறதுக்கும். ஸோ இதுக்கு தான் சும்மா பார்க்க போகும், பார்த்து வச்சுவோம். ஓகே, ஸோ கீபோர்டெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், வயர்டு கீபோர்ட்ஸ் இருக்குது, வயர்லெஸ் கீபோர்ட்ஸ் இருக்குது, அண்ட் ஆப்வியஸ்லி இப்போலாம் விர்ச்சுவல் கீபோர்ட்ஸும் யூஸ் பண்ணுறோம். கீபோர்டில் என்ன இருக்குது, லெட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் கீபோர்ட் ஜென்ரலி பார்க்கறதுக்கு ஒரு டைப் ரைட்டர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓகே, எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேப்பா, அப்போ இந்த கீபோர்டில் ஜென்ரலாக என்னென்ன கீஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி கேரக்டர் கீஸ் இருக்குது. கேரக்டர் கீஸ்னால் நம்ம ஆல்ஃபபெட்டு இல்லை நம்பர்ஸ் அதெல்லாம். அதை தாண்டி நம்பர் பேட் அப்படிங்கிற ஒரு பேட் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதுக்கான கீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் கீஸ்லாம் இருக்குது. ஃபங்க்ஷனல் கீஸில் இந்த மேலே F1 F2 அப்படி போயிட்டே இருக்கும்ல, அது எல்லாமே ஃபங்க்ஷனல் கீஸு. அதுக்கப்புறம் சிஸ்டம் கீஸ் இல்லை இருக்கும். சிஸ்டம் கீஸ்னால் இந்த விண்டோஸு இதெல்லாம். நெக்ஸ்ட் நேவிகேஷன் கீஸ். நேவிகேஷன் கீஸ் தான் இந்த மேலே போக கீழே வக ரைட்டு லெஃப்ட் பேஜ் அப்பு பேஜ் டவுன் இந்த மாதிரி கீஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நேவிகேஷன் கீஸு. லாக் கீஸ்லாம் இருக்கும். இப்போ கேப்ஸ் லாக்கு, நம்பர் லாக்கு, அண்ட் டோட்டலாக சிஸ்டம் லாக்கு, கீபோர்ட் லாக்கு, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான கீஸ்லாம் இருக்கும்ல. ஒவ்வொரு கீபோர்டில் அந்த நம்பர் கீஸ்லாம் டிஃபர் ஆகும். பட் இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் ஃபங்க்ஷனிங்ஸில் வரக்கூடியது. அண்ட் கீபோர்டை நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க. ஸோ கீபோர்டில் எந்தெந்த கீ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வரைக்குமே உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கீஸாக இருக்கும். என்டர் கீலாம் வச்சுருக்கோம், நேவிகேஷன் கீ இருக்குது, நம்பர் பேடு தனியாக இருக்குது, அண்ட் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஸ்பீக்கர் ஆன் ஆஃப் பண்ண அந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் கீஸ் எல்லாம் தனியாகவே இருக்குது. ஸோ கேரக்டர் கீஸ் ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அவ்வளோதானே, நெக்ஸ்ட் போயிடலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மவுஸை பொறுத்த வரைக்கும் மவுஸ்லையும் அகெயின் வயர்ட் மவுஸ், வயர்லெஸ் மவுஸ் எல்லா மவுஸும் இருக்குது. அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டரில் பாயிண்டிங் டிவைஸாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்மளோட மவுஸ் அப்படிங்கிறது. ஸோ இது நம்மளோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அண்ட் ஏதாவது ஐக்கானை செலக்ட் பண்ணுறதுக்கு, மெனூஸை செலக்ட் பண்ண, அதை கிளிக் பண்ண, டபுள் கிளிக் பண்ண, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் எங்கேனாலும் நம்ம மூவ் பண்ண, ரைட் கிளிக் பண்ண, ட்ராப் டவுன் லிஸ்ட் எடுக்க, இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸை மவுஸ் வச்சே நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் எக்கச்சக்கமான மவுஸோட வெரைட்டிஸும் நமக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு லேசர் மவுஸ் இருக்குது, ஆக் மவுஸு, 3D மவுஸு, ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்துட்டு நிறையவே இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மவுஸ்லேயே 3 வெரைட்டி நம்ம பார்க்க போகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மெக்கானிக்கல் மவுஸ். இதெல்லாம் வந்துட்டு 2K கிட்ஸ் டெஃபினட்டாக பார்த்துக்க மாட்டீங்க, பட் 90s கிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச 6th 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் இந்த மவுஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மவுஸ் வந்துட்டு 1968 கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் எங்கே பாருங்கள், 1968 கண்டுபிடிச்சதை நான் 2005 6லலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அவ்வளோ அட்வான்ஸ்டாக நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஸோ இந்த மவுஸில் வந்துட்டு கீழே ஒரு பால் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பாலை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு பேட், மவுஸ் பேட் மாதிரி ஒன்று வச்சு அதில் மூவ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அடியில் இந்த பால் ரொட்டேட் ஆக அந்த மவுஸோட அந்த ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த பாலோட மூவ்மெண்ட்டு தான் அந்த கம்ப்யூட்டருக்கு சிக்னலாக போய் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜெர்மன் கம்பெனி தான் இந்த மவுஸை வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெலிஃபியூக்கன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனி. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். பட் மெக்கானிக்கல் மவுஸ் தான் ஜென்ரலி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது பேர் வச்சே தெரிஞ்சுக்கலாம் தான். அடுத்தது ஆப்டிக்கல் மவுஸ். ஸோ ஆப்டிக்கல் மவுஸ் அப்படிங்கிறது 1988 கண்டுபிடிக்கப்பட்டாங்க. பட் இது நம்மளாம் வந்துட்டு 2008 அப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஆப்டிக்கல் மவுஸ். ஸோ நீங்கள் 2K கிட்ஸ் கூட இதை யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஆப்டிக்கல் மவுஸை வந்துட்டு நிறைய பேர் இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோடைய மெயின் இது என்ன அப்படின்னா மோஷன் அண்ட் ஆக்சலரேஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லைட் சோர்ஸை வந்து இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பாலுக்கு பதிலாக அந்த லைட் சோர்ஸை கொடுத்து இங்கே எல்லா ஒர்க்கிங்கும் நடக்கும். ஸோ அந்த கீழே உள்ள பாலை மேலே வச்சுருவாங்க. ஸோ அந்த இதை வச்சு நம்மளால் எல்லா மோஷனையும் கொடுக்க முடியும். அண்ட் ஆப்டிக்கல் மவுஸில் வந்துட்டு 3 பட்டன் இருக்கும். ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் அண்ட் சென்டர் கிளிக், 3 கிளிக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கும், எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது தான் லேசர் மவுஸ். ஸோ லேசர் மவுஸ் அப்படிங்கிறது அகெயின் லேசர் மூமெண்ட்ஸை வச்சு இந்த மவுஸை வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. அண்ட் இது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்லாம் கிடையாது. இப்போலாம் மவுஸை எவனையும் யூஸ் பண்ணுறது கிடையாது, டச் ஸ்க்ரீன்லாம் ஆகிட்டோம்ல. ஸோ அதனால அண்ட் லேப்டாப்லேயும் நம்ம கண்டிப்பாக நேவிகேஷன் அந்த பட்டன் தான் யூஸ் பண்ணோம். மவுஸை ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்டமாக ப்ராப்பராக ஃபுல் டைமாக யூஸ் பண்ணுறவங்க வேணால் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான், மவுஸ் பற்றி இவ்வளோ தெரிஞ்சால் போதுமானது. அண்ட் மவுஸை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஸோ டாக்லஸ் எங்கல்பர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த மவுஸ் எல்லாம் இன்வென்ட்
பண்ணி வச்சிருக்காரு. ஸோ டாக்லெஸ் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தாத்தா தான் அவங்க. ஸோ இந்த தாத்தா இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. 1960s தான் இதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காங்க. அவருக்கு பேர் வந்துட்டு பெல் இங்கிலீஷ். ஏதோ இங்கிலீஷ் இப்போ அவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ தெரிஞ்சால் போதும். அண்ட் 1970s வந்துட்டு பேட்டர்ன் ஒரு வழியாக வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். ஓகேப்பா. அடுத்தது ஸ்கேனர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜெராக்ஸ் மிஷின் மாதிரியே இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸ்கேனர். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ ஃபோட்டோவோ இல்லைனா வந்துட்டு ரிட்டன் மெட்டீரியலோ எதனாலும் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்க முடியுமா? இதுதான் ஸ்கேனர். அதை தானே கொடுத்துருக்காங்க. இது என்ன நமக்கு தெரியாத விஷயமா? ஒரு ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்ல, போதும். அடுத்தது வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் என்ன பண்ணும்? ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ண போது அவ்வளோதான். பயங்கர அறிவாளித்தனம்ல. ஆனால் என்ன அப்படின்னா இது என்ன மெத்தடாலஜி அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது பயோமெட்ரிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. ஸோ பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் இதுலலாம் வந்துட்டு நிறைய சேஃப்டினஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் ஒன்றும் சேஃப்டிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த டெக்னாலஜியை தேடி போயிட்டோம். பட் ஜென்ரலி இதை வந்துட்டு இந்த செக்யூரிட்டி பர்பஸஸ்க்கு ஃப்ராடை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம தலை சொல்கிற மாதிரி எவ்வளோ தான் போனாலும் கடைசியில் கை நாட்டில் தான் முடிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஓகே, அது தனி கதை, அதை விட்டுடலாம். அடுத்தது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பற்றி நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம ஆதார் கார்டெலாம் பதியும் போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை நம்ம பார்த்துக்க போகலாம் டெஃபினட்டாக. ஸோ அவ்வளோதான். அடுத்தது ட்ராக்பால் அப்படிங்கிறது மவுஸ் மாதிரி தான், பட் அப்சைட் டவுனாக இருக்கும். மாதிரி வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இந்த மேலே உள்ள இந்த பாலை ஊட்டி நமக்கு தேவையான சிக்னலை நம்ம கொடுத்து அது மூலயமா செலக்ட் பண்ணுறது, டீசெலக்ட் பண்ணுறது எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணிப்போம். ஸோ இதை டேரெக்டாக இந்த பாலை மூவ் பண்ணாலே போதும். அண்ட் இது எந்த டேரக்ஷன்னாலும் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ட்ராக்பால். இதெல்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது, எவனையும் யூஸ் பண்ணதும் கிடையாது. பட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது ரெட்டினல் ஸ்கேனர் தான் இப்போ அடுத்தது ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வரப்போகுது. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரெட்டினல் ஸ்கேனர் அப்படிங்கிறது நம்ம கண்டுக்குள்ளே இருக்கிற ரெட்டினா இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ண போது. அண்ட் இதுவுமே ஒரு பயோமெட்ரிக் டெக்னிக் தான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தோம். ஆக்சுவலி ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. பட் அது கூட சேஃப்டியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெட்டினல் ஸ்கேனர் கொண்டு வர சொன்னாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யூஸ்வலி நம்ம அம்மா அப்பாக்கு இல்லை பாட்டி தாத்தாக்கெல்லாம் நம்ம தான் ஏடிஎம்ல காசு எடுத்து கொடுப்போம். இப்போ ரெட்டினல் ஸ்கேனரோ இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோ கொண்டு வந்துட்டாங்கன்னா எவன் போய் காசு எடுக்குது? அவங்க போய் தான் காசு எடுக்கணும். இப்போ உடம்பு சரியில்லை, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நம்ம இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அட்மிட் ஆயிருக்கேன்னா நான் தான் வந்து எடுத்தால் தான் காசு. ஆனால் என்கிட்ட தான் காசு இருக்குது, இவை மற்ற யார்ட்டையுமே இல்லைன்னா நான் எப்படி காசு எடுக்கேன்? இந்த மாதிரி அதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் கொண்டு வரணும் சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் பயோமெட்ரிக் டெக்னிக் தான். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரெட்டினல் பிளட் வெசல்ஸ் எல்லாம் வச்சு எடுப்பாங்க, அதுதான். ஸோ என்ன அப்படின்னா இப்போ கையில் வந்துட்டு ஆக்சுவலி மேட்ரிக்ஸை தான் பிரிப்பாங்க எல்லாத்தையும். ஓகே, ஸோ கையில் பிரிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குமோ அதுக்கு 3 to 4 times எக்ஸ்ட்ராவாக நம்மளால் வந்துட்டு நம்ம கண்ணை ஸ்கேன் பண்ணும் போது யூனிக்னஸை கொண்டு வர முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுவுமே ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. பட் சின்ன லெவலில் இப்போ ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அடுத்தது லைட் பென் அப்படிங்கிறத ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தும் இருக்க மாட்டீங்க. அது ஒன்று, அது ஏன் அந்த டிவைஸை பெருசாக கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்போ அகெயின் இந்த நோட் சீரீஸ்லலாம் இந்த பெண்ணை யூஸ் பண்ணிட்டு வருது. பட் அது எக்ஸாக்டாக லைட் பென் கிடையாது, அது வேறு டெக்னிக்கு. ஸோ லைட் பென் அப்படிங்கிறது லைட் ரேசஸை வச்சு நம்மளோட டோட்டல் அந்த ஒர்க்கிங் இருக்குல்ல, கம்ப்யூட்டரோட ஒர்க்கிங்கை வந்துட்டு டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த பெண்ணை நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ அது அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெண்ணை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்க கூட செய்யலாம். ஸோ அதை தான் மெயினாக சொல்லி லைட் பெண்ணை ப்ரொமோட்டே பண்ணாங்க. பட் அது காலப்போக்கில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லைட் பெண்ணோட அந்த பர்பஸ் அப்படிங்கிறது அப்படியே படிப்படியாக குறைஞ்சு பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் சீக்கிரமாக அதோட அதிகமான டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு. அது அடுத்தது வந்துட்டு ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஸோ கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதை பார்கோட் ரீடர் மாதிரி இருக்கும். பட் இது அது கிடையாது. இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு இதை நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேஜில் உள்ள எல்லா ஃபார்மேட்டையும் அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதில் என்ன சேஞ்சஸ் ஆனாலும் ஜஸ்ட் உங்கள் வேர்ட் ப்ராசஸரை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கேரக்டரை ரீட் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஓகே, அடுத்தது பார்கோட் ரீடர்னா உங்களுக்கு தெரியும். பார்கோட்னா என்ன? நிறைய லைன்ஸ் இருக்கும், சேர்த்து இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சிலது திக்காக சிலது தின்னாக இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. அண்ட் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, ஸோ கியூஆர் கோடு இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டோம். பார்கோட்லாம் இப்போ போயிடுச்சு, ஓல்டு ஃபேஷன். ஸோ கியூஆர் கோடு தான் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஈவன் இப்போ நம்ம பார்த்ததுலேயே 2-3 இமேஜில் கியூஆர் கோடு வந்துருந்ததில்ல. ஸோ அது அட்வான்ஸ்டு டெக்னிக்கு. ஏன்னா அது வந்துட்டு 2
டைமென்ஷனலில் இருக்குது அண்ட் என்ன பேட்டர்னாலும் உங்களால் போட்டுக்க முடியும், எதனாலும் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால கியூஆர் வந்துட்டு பார்கோடோட பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு அண்ட் இன்னுமே அதோட அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஃபர்தராக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க வைக்கும் இந்த கியூஆர் கோடு அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு 2 டைமென்ஷனல் விஷயம் அண்ட் ஈவன் நம்மளோட கேமரா கூட இதை வந்துட்டு ரீட் பண்ண முடியும். இதில் உள்ள அந்த இமேஜை அந்த கண்டென்ட்டை வந்துட்டு இன்டர்பிரட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து பார்கோட் ரீடர் அண்ட் கியூஆர் கோட் ரீடர் வச்சு இது நம்ம பார்க்குறது பார்கோட் ரீடர். கியூஆர் கோட் ரீடர் உங்களோட ஃபோனில் டெஃபினட்டாக அந்த ஆப் இருக்கும். அடுத்தது வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். இப்போ நான் பேசிட்டு இருக்கல அதே தான். ஸோ பேசுகிறத கொண்டு போய் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் சேர்க்குது. அது எப்படி சேர்க்குது, அது எது வழியாக சேர்க்குது, அதுதான் இந்த வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். அண்ட் இந்த சிஸ்டம்லாம் இப்போ அட்வான்ஸ்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ அலீசாவாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே இந்த வாய்ஸ் இன்புட் சிஸ்டமை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஹார்ட்வேரும் ஓகே சாஃப்ட்வேரும் ஓகே நிறையவே டெவலப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவன் நம்ம பேசுகிறத வச்சு அது ரெக்கக்னைஸ் பண்ணுது. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னா அதால் அதை ரெக்கக்னைஸே பண்ண முடியுதுல்ல. ஸோ அதுதான் அதோடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது டிஜிட்டல் கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ அது வந்துட்டு சார்ஜ் கப்பிள்டு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அதுதான் வந்து அந்த லைட் ரேஸை வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி கேமராவோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் டச் ஸ்க்ரீன். இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் ஃபோனு. ஸோ அதுதான் டச் ஸ்க்ரீனு. அது உங்களுக்கு தெரியாதா, எந்த இடம் வேணும் எப்படி வேணுமோ அதை தொட்டுக்கலாம். ஸோ லேப்டாப்ஸ்லேயும் வந்துச்சு, எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு டச் சென்சிட்டிவ் இன்புட்டாக இருக்கும் அண்ட் கிட் ஃபார்மேட்டில் இன்ஃப்ராரெட் பீம்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பீம்ஸை வச்சு தான் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஜென்ரலி டச் ஸ்க்ரீனை பற்றின பேசிக் விஷயம் அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த ஜிஒய் அந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டச் ஸ்க்ரீனை பற்றி மற்றபடி தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை. அண்ட் கீயர் இதான் ஃபைனலாக நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஸோ அட்வான்ஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது, இதுவுமே கொஞ்சம் பழசாக ஆயாச்சு இப்போது. ஸோ இது என்ன அப்படின்னா சிக்னலிங் டிவைஸு. இப்போது நம்ம கையில் இதை போட்டு விட்டாங்க அப்படின்னா நம்ம கையிலேயே எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கையிலேயே வந்துட்டு ஜஸ்ட்டு கையை லைட்டாக அசைச்சு நமக்கு தேவையான எல்லா கீபோர்டு ஆக்டிவிட்டீஸோ இல்லை டைப் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸோ என்னன்னாலும் கொடுக்க முடியும். லைட்டு கையை வந்துட்டு அசைச்சாலே போதும் அப்படிங்காங்க. இப்போ டிவிலலாம் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, அப்படியே ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டிவியில் சேனல்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போது டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கீயர் அப்படிங்கிறது. இதுக்கு போர்டுலாம் எதுவுமே கிடையாது, ஸ்விட்சஸ் அண்ட் கீஸ்லாம் இதுலேயே இருக்கும். ஸோ 4 50 கீஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக கீபோர்டில் இருக்கிற அளவுக்கு கீலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கையில் சும்மா க்ளவுஸ் மாதிரி போட்டு அதில் ஸ்விட்சஸ் இருக்கும். அதை வச்சு நமக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கீயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ வித் திஸ் இந்த இது முடிஞ்சிருச்சு. இன்புட் டிவைஸில் நம்ம ஒன்றுமே பார்க்கல, அந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. கீயர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி கியூஆர் கோடை பற்றி லைட்டாக பார்த்தோம். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கேனர் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ரீடர் எல்லாமே இந்த கான்செப்ட்டு கீழே தான் ஆகும். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஸோ உங்களோட லிமிட்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட இமேஜினேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லைப்பா என்னால் இவ்வளோதான் முடியும், இல்லை எனக்கு விட்டுருங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே இல்லாமல் ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்கள். எதனாலும் ட்ரை பண்ணுங்கள், என்ன பெருசாக ஆகிட போகுது, ட்ரை பண்ணுங்கள். நடக்குது நடக்காததை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சே மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தட். தேங்க்யூ.